மூளையை தின்னும் அமீபா வைரஸ். மாசுபட்ட நீர்நிலைகளில் குளிப்பதே இந்த வைரஸ் தொற்றுக்கு காரணம். கேரளாவில் இதுவரை இந்த அமீபா நோயால் 18 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலால் மக்கள் அதிர்ச்சி. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோயால் 18 பேர் பாதிப்புக்குள்ளானதாக வெளியான தகவலை அடுத்து தமிழ்நாட்டில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏதும் இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபா நோயால் 18 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதிப்பானது அசுத்தமான குளம் குட்டைகளில் குளிப்பதனால் ஏற்படுவதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். சேரும் சகதியுமான நீர்நிலைகளில் குளிக்கும் போது இந்த அமீபியா மூக்கின் வழியாக சென்று மூளையை பாதித்து மூளை காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. இந்த நோய் 95% வரை தொற்று நோய் கிடையாது. தமிழ்நாட்டிலும் மாசுபட்ட குளம் குட்டைகளில் குளிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். நீண்ட நாட்களாக பராமரிப்பு இல்லாத நீச்சல் குளங்களையும் உடனடியாக பராமரிக்க வேண்டும். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தெருநாய்க்கடிகள் சம்பவம் குறித்து விவாதிப்பதற்காக பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து கூட்டம் ஒன்றை நடத்தினார். அதில் தெருநாய்கள் பராமரிப்பதற்கான குடிகள் அமைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பு வட்டார அரசு ஆஸ்பத்திரி, அரசு மாவட்ட தலைமை ஆஸ்பத்திரிகள், மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரிகளில் மட்டுமே நாய்க்கடி மற்றும் பாம்பு கடிகளுக்கு மருந்து வழங்கப்பட்டு வந்தது. திமுக அமைந்த பிறகுதான் தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார்.